100 நாள் வேலை திட்டம் எனப்படும் மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதி திட்டத்திற்கான 1251 கோடி ரூபாய் பாக்கி தொகையை மத்திய அரசிடமிருந்து தமிழ்நாடு அரசு உடனே பெற்றுத்தர வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள் என்ன? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 1251 கோடி பாக்கியை மக்களுக்கு உடனே பெற்றுத்தர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின்படி முடிக்கப்பட்ட பணிகளுக்கு இன்று வரை 1251 கோடி ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டுள்ளது எனவும், ஏழை மக்களுக்கு வாழ்வாதாரம் வழங்குவதற்கான இந்த திட்டத்தில் வழக்கத்தை விட குறைந்த நாட்களே வேலை வழங்கிவிட்டு அதற்கான ஊதியத்தை உடனடியாக வழங்காமல் திமுக அரசு காலம் தாழ்த்தி வருவது கண்டிக்கத்தக்கது எனவும் அன்புமணி தெரிவித்திருக்கிறார். இந்த பொறுத்த வரைக்கும் இதேபோல் 2025-26 ஆண்டில் இதுவரை முடிக்கப்பட்ட பணிகளுக்காக 977 கோடி பாக்கி வைக்கப்பட்டுள்ளது எனவும், இதிலும் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு 81 கோடி, திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு 79 கோடி, சிவகங்கை மாவட்டத்திற்கு 69 கோடி வீதம் ஊதியம் வழங்கப்பட வேண்டி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த அளவுக்கு ஊதியம் நிலுவை வைக்கப்பட்டிருப்பதற்கு ஊதிய வேலை உறுதி ஒதுக்கீட்டில் தமிழகத்திற்குரிய பங்கை மத்திய அரசிடமிருந்து தமிழக அரசு பெற தவறியதுதான் காரணம் எனவும் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார். தொடர்ந்து பணி செய்யும் அனைவருக்கும் பணி வழங்கப்பட்டால் இதுவரை 13 நாட்கள் மட்டுமே வேலை கிடைத்திருக்கும். நடப்பு நிதியாண்டு முடிவடைய இன்னும் 5 மாதங்கள் இருக்கும் நிலையில் இன்னும் 2 நாட்கள் மட்டுமே வேலை வழங்க முடியும். கடந்த ஆண்டுகளில் அதிகபட்சமாக 3.97 லட்சம் குடும்பங்களுக்கு 100 நாள் வேலை வழங்கப்பட்ட நிலையில் நடப்பாண்டில் 2698 பேருக்கு மட்டுமே 100 நாட்கள் வேலை வழங்கப்பட்டுள்ளது எனவும் அன்புமணி ராமதாஸ் அவருடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவின் முகமூடிகள் ஒவ்வொன்றாக நாளும் கிழிந்து கொண்டு முன்னுவதாகவும், திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை எனவும் அன்புமணி ராமதாஸ் குறிப்பிட்டிருக்கிறார். எனினும் திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பணிகளுக்கான ஊதியத்தை பொறுத்தவரை பெற்றுத்தர வேண்டியது அரசின் கடமை எனவும், அந்த கடமையை நிறைவேற்றும் வகையில் ஊரக வேலை உறுதி திட்ட பணியாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதிய நிலுவையை மத்திய அரசிடமிருந்து திமுக அரசு பெற்றுத்தர வேண்டும் எனவும் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.